கனடாவில் பொதுத் தேர்தல் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கமைய பொதுத் தேர்தலில் வீடு அல்லது அடையாள அட்டை இல்லாதவர்களும் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் தாங்கள் யார், எங்கு வசிக்கிறார்கள் என்பதை காண்பிப்பது மிகவும் கடினம் என்பதை புரிந்து கொள்வதாக தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாராவது ஒரு தங்குமிடம் அல்லது சூப் கிச்சனை பயன்படுத்தினால் அந்த இடம் அவர்கள் எங்கு தங்குகிறார்கள் என்பதை நிரூபிக்கும் ஒரு கடிதத்தை அவர்களுக்கு வழங்கலாம். அவர்கள் ஒரு கூடாரத்தில் அல்லது தெருவில் வாழ்ந்தாலும் ஒரு சூப் கிச்சன் இந்த கடிதத்திற்கு உதவலாம். அது மட்டுமன்றி மருத்துவமனை வளையல்கள், மருந்து லேபிள்கள், பேருந்து அட்டைகள், சலுகை கடிதங்கள் அல்லது மருத்துவமனை அட்டைகள் போன்ற பல வகையான ஆவணங்கள் வாக்களிப்புக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவை ஒருவரின் அடையாளத்தை நிரூபிக்க உதவும். அதேவேளை மாற்று வழியாக வாக்களிக்க பதிவு செய்யப்பட்ட ஒரு நண்பர் வாக்களிக்கும் ஆதாரத்தை காண்பிக்க முடியாதவருக்கு உறுதிமொழி அளிப்பதாகும். அதாவது அந்த நபர் யார் என்றும் அவர் எங்கு வசிக்கிறார் என்றும் அவரது நண்பரால் உறுதியளிக்க முடியும். ஆனால் குறித்த நண்பர் வாக்களிக்க பதிவு செய்யப்பட்ட ஒருவராக இருப்பது அவசியமாகும். ஏப்ரல் 22 வரை மக்கள் ஆன்லைனில் அல்லது தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிப்பதற்கு பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.